யோவான் 5வது அதிகாரம் 1-18 வரை. டாபிக், டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு? நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. நீங்க சுகம் அடைய விரும்புகிறீர்களா? யோவான் 5வது அதிகாரம் 1-18 வரை. இந்த வசனங்களோடு உங்களை நான் நடத்தி செல்ல இருக்கிறேன். முதலாவதாக அதன் பின்பு ஒரு 5 முக்கியமான காரியங்களை, கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதல் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கானாவூர்ல செய்த 2வது அற்புதம், கலிலேயாவில் செய்த 2வது அற்புதத்துக்கு அப்புறம் அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார் போல தெரிகிறது. இவைகளுக்கு பின்பு அந்த அற்புதம் அப்புறம் அவர் வந்து தங்கியிருந்தது, இதுக்கெல்லாம் அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னா எருசலேமுக்கு அவர் போகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யூதர்களுடைய பண்டிகை ஒன்றில் அவர் கலந்து கொள்வதற்காக எருசலேமுக்கு செல்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன பண்டிகை இது நமக்கு தெரியாது. ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பஸ்கா பண்டிகைன்னு சொல்றாங்க. வெவ்வேறு வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் இந்த இடத்துல என்ன பண்டிகை என்று இது சொல்லப்படவில்லை. ஆனால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் யோவான் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வரலாற்றுல நிகழ்வுகளாக நடந்திருக்கிறது என்பதை நமக்கு சொல்வதற்காக இந்த பண்டிகையில இந்த இடத்துல நடந்தது என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு நல்ல பக்தி உள்ள யூதனாக இருந்தார். ஜெபாலயத்துக்கு அவர் வழக்கமாக போனார் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துல வழக்கமாக அவர் ஜெபாலயத்துக்கு போகிறவராக இருந்தார். ஜெபாலயம் வந்து ஜெபாலயத்தினுடைய அந்த முறையை தான் சபைகள் வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதாவது பாட்டு பாடுறது, அப்புறம் வசனம் சொல்றது, வசனம் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது, இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு மாடிஃபைடு வேர்ஷன் சொல்லலாம். ஜெபாலயத்தினுடைய இன்னொரு ஒரு வேர்ஷன் தான் நம்ம சண்டே சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி சொல்லலாம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா வாரம் ஆராதனைக்கு போனாரு. அது மட்டுமல்ல, என்னென்ன பண்டிகைகள்லாம் இருந்துச்சோ அந்த பண்டிகைகளுக்கு அவர் சென்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நாளும் நான் வந்து எல்லா யூத சம்பிரதாயங்களையும், அதாவது யூத பிரமாணங்களையும் நான் உடைக்க வந்துட்டேன், அழிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எதை ஆண்டவர் உடைச்சார் அப்படின்னா வாய் வழியாக சொல்லப்பட்ட பல்வேறு அல்லது கடத்தப்பட்ட வாய் வழியாக கடத்தப்பட்ட பல்வேறு பிரமாணங்கள் இருந்துச்சு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, திஸ் இஸ் தி அன்ரிட்டன் ரூல் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நம்ம ஆர்கனைசேஷன்ல எழுதப்படாத சட்டம் இது அப்படின்னு சொல்றோம்ல. அது போல எழுதப்படாத சட்டங்கள் நிறைய இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா மக்களுக்கு மிக மிக பாரமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அதை எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா ஆண்டவர் உடைச்சாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி உடைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அதாவது இந்த சிஸ்டமேட்டிக்கா இதை சொல்லப்படாம சும்மா அப்படியே மக்கள் மேல ஏத்தி வைக்கிறாங்கல்ல, பாரங்களை வச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா. எழுதப்பட்டதையே மக்களால செய்ய முடியல, எழுதப்படாதையும் தூக்கி வச்சாங்கன்னா என்னது அவங்களால செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் வந்து அதை எல்லாத்தையும் என்ன செய்யாருன்னா அதை கண்டுக்கல. பட் மோசேயுடைய பிரமாணங்கள் பாவ மன்னிப்புக்காக, மற்ற எல்லா காரியத்துக்காக என்னெல்லாம் இருந்துச்சோ, ஆனா அதே வேளை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் போயிட்டு பாவ மன்னிப்புக்காக என்னது ஒரு தியாக பலியை கொடுத்தார் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவர் பாவமற்றவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பண்டிகையை அனுசரிப்பதற்காக செல்கிறார். 2வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2வது வசனத்துல எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த இடத்துல அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு குளம் இருந்தது. எபிரேய மொழியிலே பெதஸ்தா என்று அழைக்கப்பட்டது. பெதஸ்தா அப்படின்ட்டு நம்ம இங்க சொல்றோம். ஆனா பல்வேறு வெர்ஷன்ஸ் இருக்கு. அரமைக்கில் வேற மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கு, உச்சரிப்பும் இருக்கு. எபிரேயத்தில் வேற மாதிரி இருக்கு, கிரேக்கத்தில் வேற மாதிரி இருக்கு. பட் நம்ம பெதஸ்தானே சொல்லுவோம். பெதஸ்தா என்று அழைக்கப்பட்டது. அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருந்தன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பெதஸ்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரக்கத்தின் வீடு என்று பொருள். இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. 5 மண்டபங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். ஆனா அழகான இடம் இப்ப வந்து அலங்கோலமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஃபுல்லா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுச்சு, அல்லது குவாரண்டைன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. அங்க குருடர்கள்,
சப்பானிகள், எல்லா விதமான நோய்கள் உள்ளவர்கள், இங்கே முடக்குவாதம் பெற்ற உற்றோர் எல்லோருமே அந்த இடத்துல அவர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு 3வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏன்னா எப்படியாவது அங்க சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்ப்போடு அங்க இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பல்வேறு நோயாளிகள் அங்கு படுத்திருந்தார்கள். அவர்கள் தண்ணீர் கலங்கும் வேலைக்காக பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத பார்க்கிறோம். தண்ணீர் எப்ப கலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். 4வது வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ரொம்ப பழமையான தோல் சுருள்கள்ல இந்த வசனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கலங்கும் வேலைக்காக, அப்புறம் கலங்குவதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்க முடியாதவர் சொல்றதெல்லாம் நமக்கு எதை காண்பிக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இந்த 4வது வசனம், சில வேளைகளில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் இறங்கி வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய உடனே அந்த குளத்தில் முதலாவது இறங்குபவன் என்ன வியாதி உடையவனாய் இருந்தாலும் அவன் சுகமடைவான் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். ஒரு தேவதூதன் வந்து கலக்குவாரா, இவங்க போயிட்டு யாரு இறங்குறாங்களோ அவங்க வந்து சுகம் பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறது டெஃபினெட்லி மூட நம்பிக்கை தான், மக்கள் மத்தியில இருந்து மூட நம்பிக்கை. ஷிம்லாவில் நாங்கள் இருந்தபோது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போனோம்னு வச்சுங்களேன், ஒரு 2 hours நினைக்கிறேன், 2 hours போனோம்னா தத்தபாணின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். தத்தபாணியில் நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. நீங்கள் தோண்டுனீங்கன்னா தண்ணீர் புது புதுன்னு வரும். ஆனால் தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கும். எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு துணியில் அரிசியை சுற்றி உள்ளுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா வெந்துடும். அந்த மாதிரி ஹாட்டாக இருக்கும். ஆனால் அது மாதிரி கொஞ்சம் அது வந்து ஒரு காப்பர் நிறத்தில் இருக்கும். மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த நதி வந்து சட்லஜ் ரிவர். ஸோ அது வந்து ஒரு புனிதமான தண்ணீர். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா சில ரிஷிகள்லாம் உட்காந்துருப்பாங்க, சிலர்லாம் ஒத்த காலில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கல் இருக்குல்ல, கல்லெல்லாம் சூடாக இருக்கும், கல்லில் படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆணியில் படுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் பார்த்தது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த தண்ணி வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அங்கே போய் குளிக்கிறவங்க, அதை மொண்டுகிட்டு வீட்டுக்கு போகிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்கள் தத்தபாணின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. அது போல தான் இது. மக்கள் ஏதோ ஒரு அங்கே ஹாட் ஸ்ப்ரிங் அல்லது சடனாக ஒரு ஸ்ப்ரிங் வந்து எழுந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது வந்து தேவதூதன் வந்து கலக்கிற தண்ணீர், கலக்கிற காரியம், எனவே இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை யாரோ ஒருத்தவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக, கலக்கணுன்றது. ஏன்னா மக்கள் மத்தியில் என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த 4வது வசனத்தை ஒருவேளை லேட்டராக வந்து பொருத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கிருந்த ஒருவன் 38 வருஷமாக நோயாளியாக இருக்கிறான். 6வது வசனத்தில் 38 வருஷம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஹோப்பே இருந்திருக்காது. அவ்வளோதான், இனி நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டான். அது மட்டுமல்ல, இனி நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கும் அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை வந்து மாற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இயேசு அவனை கண்டு, இவன் இயேசு கிட்ட போல, இயேசு வந்து அவனை பார்த்து, அங்கே அநேக காலமாக அவன் உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் இருந்தான் அப்படிங்கிறத பார்த்து அவன்கிட்ட போய் கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்குறோம். இயேசு ஏன் அவன்கிட்ட போயிட்டு சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்கணும்? 38 வருஷமா ஒருத்தனுக்கு சுகம் இல்லை. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு சுகமடைய விரும்புறீங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டால், பாஸ்டர் என்ன இது ஒரு கேள்வியா, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, நான் சுகமடைஞ்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இயேசு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, அவனும் சித்தம் கொள்ள வேண்டும், அவனும் சுகமடைய சித்தம் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் ப்ராப்ளத்தோட வாழ பழகிட்டாங்கன்னு வச்சுங்களேன்.
அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கு அவங்க தோணாது. அந்த மாதிரி ஆட்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கஷ்டத்திலே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வாழ்க்கையை மாத்தினாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து வெளியில வர முடியும். ஆனா அந்த கஷ்டத்தோடய வாழ பழகிட்டாங்க. அதுல இருந்து வெளில வரதை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவனும் சித்தம் கொள்ள வேண்டும். அவனுடைய சித்தத்தை ஆண்டவர் வெளியில கொண்டு வருவதற்காக, அவனை வந்து டிசைட் பண்ண வைக்கிறதுக்காக ஆண்டவர் கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, அவன் வந்து என்ன மாதிரியான பதில் தருவான் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, அவன் வந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்காராம அவனும் எழுந்து நடக்கணும், அவனும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல எதிர்பார்ப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா பல வேளைகள்ல நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையும் இருக்கிறது. நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய விருப்பமும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்க 7வது வசனத்துக்கு நீங்க வரும்போது, அதற்கு அந்த நோயுற்ற மனிதன் என்ன சொல்றான்னா, தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் இறங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் இறங்குவதற்கு முயற்சி செய்யும் போது வேறு ஒருவன் எனக்கு முன்பாக போய் உள்ளுக்குள்ள இறங்கிறா. அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் வந்து என்ன செய்றீங்க, என்னை இறக்கி விடுறீங்களா அப்படின்னு சொல்லித்தான் அவன் வந்து எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல நான் வந்து ஒரு ரேஸ்ல இருக்கிறேன். இயேசுவே, இந்த ரேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் அந்த குளத்துக்குள்ள இறங்குவாங்க அப்படிங்கிறது, வந்து எப்ப தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவாங்க அப்படிங்கிறது, கலக்கிறத பார்த்து கரெக்டா அந்த இடத்துல போய் இறங்கணும். இந்த ரேஸ்ல நான் இருக்கிறேன், எனக்கு இந்த ரேஸ்ல, இந்த ஓட்டத்துல, போட்டியில ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா, ஓட்டத்துல வந்து எந்த விதமான கம்பேஷன் எதுவுமே கிடையாது. நான் ஒரு தடவை ஸ்பெஷல் ட்ரெயின்ல டெல்லியில இருந்து சென்னைக்கு வரேன். ஸ்பெஷல் ட்ரெயின் யூஸ்வலா 2 days எடுத்துச்சுன்னா அது வந்து 4 நாள் ஆகுது. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் மெதுவாக வரும், எல்லா இடத்துலையும் நின்று வரும். அதில் வந்து பேண்ட்ரி கிடையாது. அன்னைக்கு தான் மக்கள் வந்து எவ்வளவு சுயநலம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் நிற்கிதோ எல்லாம் பூரி வாங்குறதுக்கு அடிச்சு புடிச்சு என்னது போய் வாங்கி எல்லாம் தீர்ந்துச்சு, எல்லாம் அவ்வளோதான். அது வந்து போதுமா, அப்போதைக்கு மட்டும் வாங்கல, அடுத்த வேலைக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா வந்தோடனே பார்த்தீங்கன்னா இட்லி, பரவாயில்ல இட்லி சாப்பிடலான்னு பார்த்தா அடிச்சு பிடிச்சி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. உண்மையிலே நான்லாம் பசி தாங்காத ஆள், ஒரு நாள் சாப்பிடாமே இருந்தேன், தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் இறங்கணும்னு தான் சாப்பிட்டேன் நான். இருந்துச்சு இப்போ கிடையாது, யாருக்கும் பற்றி கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்கெல்லாம் பேக் இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்ஸ்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல. கொரோனா காலத்துல எப்படி தான் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரேஸ்ல வந்து மக்கள் இருக்கிறாங்க, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 8வது 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 8:9 இயேசு சொல்றாரு, நீ எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன செஞ்சான்னா, அவன் சுகமானான். உடனே அவன் குணமடைந்தான். மேலும் குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்றான்னு கேட்டீங்கன்னா, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போறான் அப்படின்றத பார்க்கணும். இயேசு சொன்ன உடனே எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துக்கொண்டு நடக்கிறதுனால அவன் என்ன செய்யல, சுகமாகல. சுகமானதுக்கு அப்புறம் என்ன செய்யறான், அவன் எடுத்துக்கொண்டு நடக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் வந்து அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி அப்படின்லாம் சொல்லவும் இல்லை. நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க தான் தேவன் அல்லது தாவீதின் குமாரனே அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. இயேசுவே அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ஆண்டவருடைய சர்வ வல்லமை உள்ள அந்த கிருபையினால என்ன கேட்டீங்கன்னா, இவர் ரெடியா இல்லாட்டினாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிருபை அப்படிங்கிறது விசுவாசத்தை தாண்டி வருகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அடுத்து நீங்க வாசிக்கும் போது, ஆனா அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. யூதருடைய ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு காமெண்ட், ஒரு விமர்சனம் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். 10வது வசனத்துக்கு போகும்போது, எனவே யூத தலைவர்கள் ஓய்வு நாள்ல படுக்கையை எடுத்துக்கிட்டு போறதா, எப்படி அது ஒரு வேலை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இது ஓய்வு நாள், நீ உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு போவதை மோசையின் சட்டம் தடை செய்கிறது.
ஓ, இவ்வளவு நாள் அவன் வந்து சப்பானியா இருந்தான், அவன் வந்து நடக்க முடியாம இருந்தான், பரவாயில்ல நடக்கிறானு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ அதெல்லாம் நான் சுகமாயிட்டேன் அதெல்லாம் கிடையாது. நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தா இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் குற்றம் சாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது ஓய்வு நாள். இப்படிப்பட்ட காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உடைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஓய்வு நாளை வந்து உடைக்கிறதுக்காக வரவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய ஒரு வாதம் என்ன அப்படின்னா, ரீசனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்க ஆடு மாடு அல்லது கழுத ஒரு குழியில விழுந்துட்டா நீங்க ஓய்வு நாள் எடுக்க மாட்டீங்களா, வெளில எடுக்க மாட்டீங்களா? அப்ப கழுதையை காட்டிலும் உங்க ஆட்டை காட்டிலும் கேவலமானவன் இந்த மனுஷனா? இந்த மனுஷன் கீழே விழுந்து அவனை தூக்க மாட்டீங்களா? மனுஷனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? ஐ திங்க் பரிசேயர்கள்லாம் இன்னைக்கு உள்ள சில மக்கள் போல தான் இருக்காங்க நினைக்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாய்களை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் கிடையாது. ஆட்டை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, மாட்டை ரொம்ப நேசிக்கிறாங்க, மக்களை கிடையாது. மாட்டுக்கு சப்பாத்திலாம் கொடுக்குறாங்க, ஆனால் என்னது மக்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய வாதம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வைக்கிறாரு. கிருபை ரொம்ப முக்கியம், இரக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வாதத்தை தான் இயேசு கிறிஸ்து இங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம். 11 to 13 வரைக்கும் நீங்கள் இங்கே வாசிக்கும் போது அவன் அதற்கு இந்த பரிசேயர்கள்லாம் இவனை வந்து கன்ஃபரன்ட் பண்ணவன அவன் சொல்றான், என்னை குணமாக்கியவர் இப்படி சொன்னாரு, படுக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னாரு, அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனவே அவர்கள் கேட்குறாங்க, உன்னை படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வந்து சுகம் அடைந்தவனுக்கோ தன்னை சுகமாக்கியவர் யார் என்று தெரியாது இருந்தது. இயேசு யாருன்னே அவனுக்கு தெரியல. இயேசு வந்து கடவுளாக வந்த, கடவுள் மனிதனாக வந்த அவர் அப்படிங்கிறதும் தெரியல. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் தெரியல. இயேசு கிறிஸ்து மேசியான்றதும் தெரியல. இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாதவனாக அவன் இருந்தான் பார்க்குறான். ஆனா அப்பயும் அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இயேசு சுகம் கொடுத்தோன்னே இயேசு இருந்துட்டாரு, மறைஞ்சிட்டார். ஒரு சில சுவிசேஷகர்களை போல அல்லது ஆட்களை போல நான் தான் சுகம் கொடுத்தேன் பாருங்க, நான் தான் சுகம் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இயேசு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சொன்ன ப்ராஃபஸியை அது இப்போ நிறைவேற்றி, ஏதாவது ஒரு இதில் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு, எங்கேயாவது நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அதை போட்டு ஏற்கனவே சொல்லிட்டாருன்னு இப்போ போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இயேசு மறைந்து விட்டார். பயங்கரமான ஒரு அற்புதம். 38 வருஷமா நடக்க முடியாதவனுக்கு கொடுத்திருந்தா நான் சொல்லலாம், அவரு தெம்பா வந்து சொல்லலாம், நான் தாங்க அதை செஞ்சதுன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். இயேசு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். இயேசு மறைந்து விட்டார். எந்த விதமான செல்ஃப் ப்ரமோஷன் எதுவுமே அவர் வந்து தேடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 14வது வசனத்துக்கு நீங்க வரும்போது, 14வது வசனத்துல பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் பார்க்கிறார். மறைஞ்சிட்டாருன்னா எங்கேயும் ஓடி போகல, அங்கதான் இருக்கிறார். ஆனா தன்னை காமிக்கல. தேவாலயத்தில் அவர் பார்க்கிறார். பார்த்து அவர் கேட்கிறாரு, ஹே, நீ இப்ப சுகமா இருக்கிற, ஆனா இனி பாவம் செய்யாத. பாவம் செஞ்ச அப்படின்னா உன் வாழ்க்கை இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றத நாம பார்க்கிறோம். அதுக்கு அவன் பிறகு புறப்பட்டு போய் பாருங்க, அவன் விடுற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த இன்னொரு ஆட்கள்ல இவனு ஒருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபடியும் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்து பேசினதுக்கு அப்புறம் புறப்பட்டு போய் தன்னை சுகமாக்கியது இயேசுவை என்று யூதருக்கு சொன்னான். பரிசேயர்களுக்கு போயிட்டு சொல்றேன், இவனை போய் கூப்பிட்டு போய் யாரும் கேட்கல, ஆனா அவனை கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து இப்படி உடைச்சிட்ட, அவ்வளவுதான், கடவுள் வந்து உனக்கு கிருபையெல்லாம் செய்ய மாட்டாரு, நீ வந்து பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இங்கே இல்லை. போயிட்டு பயந்துக்கிட்டு போய் என்ன செய்யறான், போயிட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு கூட சொல்ல முடியும். நான் யோசித்தேன் இதை படிக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரியங்களை இயேசு ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர் இயேசுவை துன்புறுத்தினார்கள். இவன் போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இவன் போயிட்டு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி சிலர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துல இருந்து பெனிஃபிட் வாங்கினாலும் இல்லை, கிறிஸ்தவர்லேருந்து பெனிஃபிட் வாங்கி அவங்களே காட்டி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா சாப்பாடே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, அப்படியா சரி வாங்கன்ட்டு நீங்கள் அரிசி கொடுப்பீங்க, அப்படியே உங்களே காட்டி கொடுத்து நீங்கள் தான் மதம் மாற்றுவதற்காக கொடுத்தீங்கன்னு உங்களையே என்னது காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. நான் அந்த மாதிரி
பார்த்துருக்கேன். என்ன யாரும் அந்த மாதிரி காட்டி கொடுத்ததில்ல, ஏதோ தப்பிச்சு நான். ஆனால் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி காட்டி கொடுத்து பிரச்சனையில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்திருக்காங்க நார்த் இந்தியாவில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17வது வருஷத்தில் நீங்கள் வரும்போது 17ல் பயங்கரமான உபத்திரவம் இயேசுவுக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு அவர்களிடம் இன்று வரை என் பிதா ஓய்வு இல்லாமல் தன் வேலைகளை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய அப்பா, அதாவது பிதாவானவர் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு, நானும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் வந்து வேலை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் யாரையும் மன்னிக்க மாட்டாரா? யாரையும் ஆண்டவர் வந்து சுகமளிக்க மாட்டாரா? ஆண்டவர் என்ன ஒரு சில கடவுள்கள்லாம் தூங்கும் கடவுள்கள் போல அவர் எங்கேயோ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரா? அவருடைய ஸ்லீப்பிங் சேம்பர்ல அவர் இருக்கிறாரா? யாரும் தட்ட முடியாதா, எழுப்ப முடியாதா? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, என்னுடைய அப்பா, என்னுடைய பிதாவானவர் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், நான் அவருடைய மகன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அவர் சொல்றார், நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன், எனவே நானும் அவரை போலவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சொன்ன உடனே இவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசு என்ன சொன்னார் அப்படிங்கிறத சரியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க? நீங்க 18வது வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு ஓய்வு நாளின் முறைமையை மீறியது மட்டுமல்லாமல் இறைவனை தன்னுடைய சொந்த தந்தை என்று சொல்லி தன்னை இறைவனுக்கு சமமாக்கினார் என்பதால் யூதர் அவரை கொலை செய்ய இன்னும் அதிகமாக முயற்சித்தார்கள். இயேசு வந்து என்னுடைய அப்பாவை போல நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே யூதர்கள் சொல்லுவாங்க என்னுடைய அப்பான்னு சொல்லுவாங்க, பட் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அது வந்து ரொம்ப டூ மச் அப்படின்னு நினச்சுவாங்க. ஆனால் நம்முடைய அப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அப்பா, எங்கள் பிதாவே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்கன்னு இல்லை, யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஓ இவர் தன்னை கடவுளுக்கு சமமாக சொல்கிறாரு சொல்லிட்டு பயங்கரமான கோபம் வந்து விட்டது அவர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரை கொலை செய்ய இன்னும் அதிகமாக முயற்சித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்துல இருந்து. நம்பர் 1, கிரேஸ் பிகின்ஸ் வித் கிரைஸ்ட்ஸ் சாவரின் இனிஷியேட்டிவ். கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமை உள்ள முதல் படியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் முதல் படி எடுக்கிறார் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக. அங்கதான் கிருபை என்பதை ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த மண்டபத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். ஆனா எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. ஆனா இந்த மனுஷனை தான் தேர்ந்தெடுத்தார். இந்த மனுஷனை எதுக்காக தேர்ந்தெடுத்தார்? ஏற்கனவே விசுவாசம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவா, அல்லது தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல, அவன் வந்து ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து யாருன்னே புரிஞ்சிக்காத ஒரு ஆளு, இயேசு கிறிஸ்து யார் என்ற எந்த கருத்தும் இல்லாத ஒரு நபராக இருந்தான். அவனுக்கு வந்து எந்த விசுவாசமும் இல்லை. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவனை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோவான் வந்து பாத்தீங்கன்னா, யோவான் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, அற்புதங்களுக்கு யோவான் யூஸ் பண்ற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை அடையாளம். எல்லா அற்புதங்களுமே நமக்கு நன்மை கொடுக்கின்ற காரியமாக இருந்தாலும் அது எல்லாமே ஆண்டவர் யார் என்பதை காண்பிக்கும் ஒரு காரியம். அதை மறந்து விடவே கூடாது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், ஓ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நன்மை கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது வேஸ்டா போயிடும். அதுல இருந்து ஆண்டவருடைய தன்மை என்ன, இயல்பு என்ன, ஆண்டவருடைய குணம் என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னம்னா நாம் என்ன செய்வோம்? அப்பப்போ அசை போட்டுக்கிட்டே இருப்போம். அற்புதம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அதுல இருந்து ஆண்டவர் அன்புள்ளவர்ன்றதை புரிஞ்சுட்டேன், ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று புரிஞ்சுட்டேன், ஆண்டவர் வந்து என்னை கேர் பண்றாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே நம்ம கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையை மாத்தாது, வாழ்க்கையை மாத்தாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவனுக்கு எந்த மெரிட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில அவர் வேலை செய்கிறார் அப்படின்ற பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல வேலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நாம ஆண்டவருக்கு என்ன பதில சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து வேலை செய்யறாரு. நாம ஆண்டவருக்கு பதில கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் வேலை செய்யறாரு. உங்க விசுவாசம் வந்து அங்க எழும்பு முன்பாகவே ஆண்டவர் வேலை செய்வார். பல வேலைகள் அப்படிதான். நீங்க சோர்ந்து இருக்கும் போது, விசுவாசமே இல்லை, இதுக்கு மேல நான் என்ன யோசிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்காக வேலை செய்ய முடியும், உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே,
பலவேளை நாம தேடி போறதுனால ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். நான் எப்பயுமே நான் சொல்வேன், இந்த சர்ச் வந்து காட் கிவன் கிஃப்ட். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த சபை. உண்மையிலே எங்கெங்கெல்லாம் கூட்டி போயிட்டு கடைசியில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க உங்களே தான் எல்லாரையுமே. இது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ நாம தேடி போகாட்டாலும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையை வந்து ஆசீர்வதிக்க விருப்பப்படுறேன், உங்க வாழ்க்கையை மாற்ற விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் எப்பயாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இன்டரப்ட் பண்ணியிருக்காரா? நீங்க செஞ்சிட்டு இருந்த காரியத்தை அதை உடைச்சி உங்க வாழ்க்கையில வந்து இந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது அவர் சொல்றதை நம்ம கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மோமெண்ட், அந்த ஒரு சின்ன காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கையவே மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அருமையானவர்களே, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நீங்க பாருங்க, அங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவர் அன்கான்ஷியஸா இருக்காரு, அவரால் பேசவும் முடியாது, ஒண்ணுமே பார்க்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு டாக்டர் அந்த இடத்துல பூந்து என்ன செய்யறன்னா, இந்த ஆளுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பழைக்க வச்சுட்டான்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது போலதான் ஆண்டவர் சில வேலை நம்முடைய வாழ்க்கையில செய்யறாரு. ஆமென். நாம எதுவுமே இனிஷியேட்டிவே எடுக்கல, ஆனா ஆண்டவரா என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து வேலை செய்யறாரு. நாம கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்னத்தை, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் குறைவா இருந்துச்சே, இருந்தாலும் நான் உனக்காக செய்யறேன்னு சொல்றாரு. நான் இதை வந்து டிசர்வ் பண்ணல ஆண்டவரே, இருந்தாலும் உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அருமையானவர்களே, அப்பனா விசுவாசம் தேவையே இல்லையா? விசுவாசம் தேவை. விசுவாசம் நிச்சயமாக நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம இப்படி புரியக்கூடாது. விசுவாசிக்க ஒன்றும் உண்மை தேவையில்லையாட்டுக்கு நம்ம சும்மா போயிட்டு இல்ல அப்படி இல்லை, அப்படி சொல்ல. விசுவாசம் நமக்கு தேவை, ஆண்டவரை தேடுவது நமக்கு தேவை, ஜெபம் பண்ணுவது நமக்கு தேவை, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் வந்து அதாவது ஆவிக்குரிய அந்த டிசிப்ளின்ஸ், நம்ம செய்யற காரியங்கள், ஃபாஸ்டிங், இது எல்லாமே எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆண்டவருடைய கிருபைக்கான காரணங்கள் கிடையாது, நாம ஆண்டவருடைய கிருபைக்கு கொடுக்கும் பதில் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் ஃபாஸ்டிங் போடுறேன்? எப்படியாவது ஆண்டவரை வணைய வச்சு ஒரு காரியத்தை செய்ய வச்சலாம் அப்படிங்கிறதுக்காகவே இல்லை. என்னுடைய ஆதங்கத்தை நான் அவரோட சொல்லிட்டு, இப்போ இல்லை உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, நான் பேசுறேன். சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடல, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, சாப்பிட்டு வேணா இல்லை வேண்டாம் வேண்டாம், உங்ககிட்ட பேசுறதே சாப்பிட்டது போல தான் இருக்கும், அவன்ட்டு பேசுறமா இல்லைங்களா? அதுதான் ஃபாஸ்டிங். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஃபாஸ்டிங். Fasting is your expression of your desperation. உங்களுடைய டெஸ்பரேஷன் இருக்குல்ல, ஆதங்கம் இருக்குல்ல, இது மேல ஒண்ணுமே முடியல அப்படிங்கறத வெளிப்படுத்தும் ஒரு காரியம் தான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் போறதுனால உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா வந்து அப்படியே மேல போயிட்டு அப்படியே ஹாட்லைன், ஆண்டவர் வந்து எப்படிப்பா இருக்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுரும். அப்படிலாம் கிடையாது. முன்னாடி வந்து எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டு அதை சில அப்படிலாம் கேட்டுங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாஸ்டர், அந்த ஆவியை வந்து சரீரத்தை ஒடிக்கிறோம்ல, ஆவி அப்படியே மேலே போகுது. ஆவி என்னது டபார்னு ஒன்று கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி பைபிளில் இல்லவே இல்லை. ப்ளீஸ், அந்த மாதிரி பைபிளில் நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேத வசனத்துப்படி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நான் மனம் திரும்புகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், என்னுடைய டெஸ்பரேஷனை, என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய சோகத்தை, என்னுடைய துக்கத்தை நான் வெளிப்படுத்துறேன். ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா தேவைதான். அதெல்லாம் எதுக்கு? ஆண்டவரை வணைய வைக்கிறதுக்காக இல்லை, ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கிருபைக்கு நான் சொல்லும் பதில் தான் என்னது, என்னுடைய ஃபாஸ்டிங், என்னுடைய ஜெபம் எல்லாமே. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிலர் என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, சர்ச்சுக்கு வர்றது, ஃபாஸ்டிங் போகிறது. ஃபாஸ்டிங் போட வேணாம்னு சொல்லலை. ஐ ஆல்சோ ஃபாஸ்ட், யூ ஆல்சோ ஃபாஸ்ட், எவ்ரிபடி ஷுட் ஃபாஸ்ட். எல்லோருமே ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சரியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இதை வச்சுமே ஒரு ஆள் வந்து ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் அப்படின்லாம் நம்ம கணக்கு போடவே முடியாது. இங்க பாருங்க, இந்த ஆளுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. இயேசு சொல்றாரு, இதோ உனக்கு ஒரு அற்புதம், நான் இயேசுவே உங்களை போய் காட்டி கொடுக்க போறேன், உனக்கும் ஒரு அற்புதம், உங்களை நான் புரிஞ்சிக்கவே இல்லை, உனக்கும் ஒரு அற்புதம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் சும்மா
நான் சிலர் எந்த அளவுக்கு நான் சும்மா பிரியாணி வேணும்னு தான் நினைச்சேன், ஆண்டவர் பிரியாணி கொடுத்துட்டாரு. எனக்கு மட்டும் இல்ல, 3 பேர் கொடுக்குற மாதிரி அப்படியே பிரியாணி கொடுத்துட்டார். ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும், இந்த அளவுக்கு ஆண்டவர் யோசிக்கிறார் செய்கிறாருன்னா எந்த அளவுக்கு நாம அவரை நேசிக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி ஆண்டவர் அனுப்பல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரிலாம் நான் கேட்குறேன், இந்த மாதிரி நானும் சொல்லியிருக்கேன், சும்மா தான் யோசித்தேன், ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஓ வாவ், தட்ஸ் குட். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான். நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்ம யோசிக்கும் போதே அப்படி செய்யறோம்னா நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அருமையானவர்களே. ஆண்டவருக்கு இன்னும் நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியில ஆயத்தமா இருக்கும்போது மட்டும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யறது கிடையாது. நம்ம பலவீனமா இருக்கும்போது ஆண்டவர் செய்யறாரு. எதுக்கு? பலவீனமா இருங்கன்றதுக்காக இல்ல, இன்னும் விசுவாசத்துல வளருங்க அப்படிங்கிறதுக்காக, இன்னும் நீங்க பலப்படுங்க அப்படிங்கிறதுக்காக, இன்னும் என்ன தேடுங்க அப்படிங்கிறதுக்காக. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்? ரெண்டாவதாக misplaced hope in systems keeps people spiritually stuck. அதாவது தவறான இடத்துல வைக்கப்பட்ட நம்பிக்கை அல்லது முறைமைகள், சம்பிரதாயங்கள்ல தவறான இடத்துல வைக்கப்பட்ட நம்பிக்கை வந்து மக்களை ஆவிக்குரிய ரீதியில ஒரு தேக்க நிலையில வைக்கும். நாம வந்து ஒரு அதாவது இப்படி இப்படி ஜெபம் பண்ணாதான், இது இப்படி ஃபார்முலா தான். Number one, there is no formula for prayer. Please, the secret அப்புறம் the law of attractionலாம் அவங்க வந்து ஃபார்முலா வந்து டீச் பண்றாங்க. அவங்கெல்லாம் நிறைய ஃபார்முலா, இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், I believe in that. Declaring the word, வேத வசனத்துல என்ன இருக்கோ அதை சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா சொல்லிட்டே இருந்தா அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நிறைய 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 ஃபார்முலாஸ் அவங்க கொடுக்குறாங்க. இதை என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா, நிறைய ப்ரீச்சர்ஸ் அடாப்ட் பண்ணி அவங்களும் என்ன செய்றாங்க, மக்களுக்கு டீச் பண்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தே டீச் சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு, அதான் நான் சொல்றேன். சீக்ரெட்ன்ற புக்கை தான் என்ன செய்றாங்க, டீச் பண்றாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அவங்க டீச் பண்றாங்க ஒழிய ஃபெய்த்தை வந்து டீச் பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். அருமையானவர்களே, எங்கேயாவது ஏதாவது ஒரு முறைமையில ஒரு ரிச்சுவல் இல்ல இந்த அட்மாஸ்பியர்ல அந்த இடத்துல போன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே தேவ பிரசன்னம். ப்ளீஸ் டு நாட் ஃபூல் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வஞ்சித்துக்காதீங்க. தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கார். உங்க கிச்சன்ல இருக்கிறார், உங்க பெட்ரூம்ல இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படியே உள்ளுக்குள்ள போன உடனே தேவ பிரசன்னம் அப்படியே. இது நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுதான். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண, நான் ரெஸ்பாண்ட் பண்றதுதான். நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, வெயில்ல நிற்கும் போது கூட ஆண்டவரே அப்படின்னா, அப்ப நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அங்கேயே தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியும். வெயில்ல கூட, ரோட்ல கூட நான் உணர முடியும். இது வந்து நம்ம சைக்கிக்குள்ள டீப்பா போகணும். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கார், என் கூட இருக்கார், இப்ப இருக்கிறார், அவர் என் கூட நடந்துகிட்டே இருக்கிறார், வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ட்ரெடிஷன்ஸ். எந்த ட்ரெடிஷன்ஸும் நம்மளை காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாம எதோட ஃபெமிலியராக இருக்கிறோமோ, எது நமக்கு பரிச்சயமா இருக்கோ அதை நம்ம நம்பி இருப்போம். அதையும் நமக்கு எந்த மெத்தடும் நமக்கு தேவையில்லை. அப்படின்னா மெத்தடு தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி போடலாமா அப்படின்னா, மெத்தடை காட்டிலும் இயேசு பெரியவர் அப்படிங்கிறத நான் வைக்கிறேன் முன்பாக. ஒரு ட்ரெடிஷனை காட்டிலும் ஆண்டவர் வந்து பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கு. சில பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லலாம், அப்புறம் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசை போட்டிங்கன்னா, தட்டினீங்கன்னா அப்படியே கோக் வந்து அப்படியே உருண்டு கீழே வந்து விழுகும். நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்கள் தட்டினீங்கன்னா, அல்லது சாப்பாடு வந்து இருக்கும், சாண்ட்விச் இருக்கும், நீங்கள் தட்டினீங்கன்னா அது வந்து கீழே வந்து விழுகும். நிறைய மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரன் போடுறேன். ஓகே, நல்லா கீழே வந்து விழுகும், எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, ஆனால் அது ஓகே ஆகலை. அங்கே போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது வரலாம். ஏதோ ஒன்று 50 ரூபா ஒரு சாண்ட்விச் போட்டாச்சு, அடுத்தது வரலாம். பக்கத்தில் ஒருத்தர் ஷெஃப் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, நீங்கள் வாங்க ஹாட்டாக உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன், கொஞ்சம் இருங்க, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஷெஃப் இங்கே நிற்கிறார். ஆனால் அவரை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். அவர் கூப்பிட்டு இருக்கார், நான் உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாண்ட்விச் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்டிங் மிஷின் இப்போ ஒர்க் ஆயிரும், அவ்வளோதான். அடுத்ததுல
இயேசுவும் அப்படிதான் இருக்காரு. இயேசு நம்மளோட இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த மெத்தட்ஸ் அந்த மெத்தட்ஸ் நம்ம பிடிச்சிக்கிறோம். இயேசு பக்கத்துல இருக்கிற அவரை நம்ம விட்டுறோம். ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி விடக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். மூன்றாவதாக, Jesus' words have power for right now and for the future resurrection and judgment. இயேசுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் வல்லமை உள்ளது, நாளைக்கும் வருங்காலத்தில் நடக்க இருக்கிற உயிர்த்தெழுதல் மற்றும் நியாய தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அவன் எழுந்து நடந்தான். அதே போல தான் ஒரு நாள் ஏசு சொல்ல போறேன், எல்லாம் எழுமுங்க கல்லறையில் எழுதுன்னு சொல்ல போறேன். நாம எல்லாம் டபார்னு எல்லாம் எழுந்து வர போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இன்னும் மோர் ஹேண்ட்ஸமா நம்ம இருக்க போறோம், மோர் பியூட்டிஃபுல்லா இருக்க போறோம். ஆண்டவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் இன்னைக்கு வேலை செய்வார், நாளைக்கு வேலை செய்வார், நாளானைக்கு வேலை செய்வார், கடைசி வரைக்கும் அவர் வேலை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை. அருமையானவர்களே, ஆண்டோடைய பேசின வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவரே, நான் எப்ப ரெடியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேனோ அப்ப நான் என்ன செய்றேன், நான் ஒபே பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்பே நான் ஒபே பண்றேன், என்ன வார்த்தை ஆண்டவர் பேசினாலும் சரி, இப்பே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இமேஜின் பண்ணிக்கங்க, பயங்கரமான ஒரு பூகம்பம் வந்துருச்சு, கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க மேல இருக்கிற அந்த சீலிங் என்னது அப்படியே கொஞ்சம் கிராக் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் விழப்போது மாதிரி தெரியுது. யாராவது காப்பாற்றுவாங்களா அப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் ஃபயர் ஃபைட்டர், ரெஸ்கியூ டீம்ல இருக்கிறவர் கூப்பிடுறாரு, வெளில வாங்க, உங்க சத்தம் கேக்குது, மூச்சு ஒரு சத்தம் கேக்குது, வெளில வாங்க அப்படின்னு கேட்கிறாரு, கூப்பிடுறாரு உங்களை. நீங்க என்ன செய்வீங்க? நான் மென்டலி நாட் ரெடி அப்படின்னு சொல்லுவீங்களா? சிலர்லாம் அப்படிதான் இருக்காங்க, மென்டலி நாட் ரெடி. ஆண்டவரே இப்பே நீ கீழ்ப்படி, இப்பே நீ செய்ய. ஆண்டவரே மென்டலி நாட் ரெடி. நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், மென்டலி நாட் ரெடி, இப்பெல்லாம் என்னை தொல்லை பண்ணாதுன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் போது நாம செய்யணும், இம்மிடியேட்டா செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் அவர் வெளில வந்தாதான் அவருக்கு வாழ்க்கை, உயிர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சம்டே அப்படிங்கிறத விட இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். நான்காவதாக, healing does not replace the call to repentance and holiness. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சுகம் என்பது மனம் திரும்புவதற்கான, பரிசுத்தமாக வாழ்வதற்கான அழைப்பை தூர தள்ளுகிறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துறாரு, ஆமா. ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், ஆமா. ஆண்டவர் என்ன பராமரிக்கிறார், ஆமா. அதே நேரத்தில் ஆண்டவர் மனம் திரும்ப சொல்றாரா, ஆமா. ஆண்டவர் பரிசுத்தமா இருக்க சொல்றாரா, ஆமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா, சிலருக்கு அற்புதம் நடந்த உடனே அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஓ அவங்க பரிசுத்தமா இருந்ததுனால தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் நினைச்சுக்கிட்டு அவங்க நம்மலாம் ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் ஆண்டவர் காண்பிக்கிற கிஃப்ட், ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இந்த மனுஷனை 14வது வசனத்துல பார்த்து சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத, இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பனா அவனுடைய நோயும் பாவமும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. இந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் கிடையாது. நம்ம சில வேளை பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம். ஒன்று பாவம் செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, தடிக்க விழுந்தாலும் ஆண்டவர் அடிச்சிட்டார் என்னைய அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல நிச்சயமாக பாவம், இவனுடைய பாவமும் இவனுடைய வியாதியும் ஏதோ ஒரு விதத்துல இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ இனி பாவம் செய்யாத, ஒழுங்காரு, பரிசுத்தமாயிரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆனா அந்த மாற்றம் சுகமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், அடையாளமாக இருக்கலாம். ஆனா அதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. அதை தாண்டி எப்படி நான் பரிசுத்தமா இருக்க முடியும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, what must change so I do not return to deeper brokenness? இன்னும் என் வாழ்க்கை மோசமா மாறாதபடிக்கு எப்படி நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அற்புதம் செய்யும் போதெல்லாம், ஆண்டவர் செய்யும் போதும் செய்யாவிட்டாலும் சரி, நம்ம உயிரோடு இருக்கிறதே அற்புதம் தான். நம்ம காலைல எந்திரிச்சோம், ஆண்டவரே இன்னைக்கு நேத்தோட நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே.
நான் நேத்து மோசமா இருந்துச்சு, அதை காட்டிலும் இன்னைக்கு மோசமா இருக்கக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருத்தர் வந்து ஃபால்ட்டி வயரிங்னால வீடு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் இந்த வீட்டை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த வயரிங்லாம் சரியா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏதோ அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு நாங்கள் உங்களை வந்து காப்பாற்றிருக்கிறோம், இப்போ மறுபடியும் மோசமாக ஆகாதபடிக்கு என்ன செய்யுங்க, வயரிங்லாம் சரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் வந்து காப்பாற்றினதுக்கப்புறம் சொல்கிறார், வயரிங்லாம் சரியாக பண்ணிடுங்க. ஆண்டவர் என்கிட்ட காசு இல்லை, நான் தரேன், காசு தரேன். வயரிங் எப்படி பண்ணுறது தெரியல, நான் பண்ணி தரேன். வயரிங், இந்த வயர் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். ஆனா வயரிங்க பண்ணாம நீங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் போனீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபயர் வரும், மறுபடியும் என்னது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, நம்ம நேற்ற காட்டிலும் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கணும், மோசமான முன்னாடி உள்ள மோசமான சிச்சுவேஷனை காட்டிலும் இப்போ மோசமாக நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஐந்தாவதாக, ஜீசஸ் மிரக்கிள்ஸ் ஷோ ஹூ ஹி இஸ், காட் இன் ஆக்ஷன் அண்ட் கால் ஃபார் அ ரெஸ்பான்ஸ். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் எல்லாமே அவர் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நாம அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. இட் டிமாண்ட்ஸ் an action from us. இது வந்து நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். இயேசு சொல்றாரு, எங்க அப்பா வேலை செய்யறாரு, எனவே நானும் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆட்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, இயேசு தன்னை தேவனோடு சமப்படுத்தி பேசுறார் அப்படின்னோன்னு அவங்க என்ன செய்றாங்க, இயேசுவை கொலை செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு தேவன் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, வணங்குறது தான். இயேசு நம்மை ரட்சிப்பதற்காக நமக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா நாம அவரை அன்பு செலுத்துவதான். அவர் அன்பு காட்டினார் என்றால் நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நாம அன்பு செலுத்துவதுதான். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் அப்படின்னா நாம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு ஹெல்ப்பரா அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவரை வந்து கடவுளா ஏத்துக்கிறாங்களா, ஆண்டவராக ஏத்துக்கிறாங்களா? வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் தான் கடவுள், அவர் சொன்னதுபடி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்களா? இல்ல. ஒருத்தர் மரித்து என்ன செஞ்சாராம், பரலோகத்துக்கு போயிட்டாராம். பரலோகத்துக்கு போயிட்டு அங்க இருந்தார். அங்க ஒரு இமேஜினரி கதை, ஒரு கற்பனை கதை தான். அங்க பேதுரு சொல்றார், யாரெல்லாம் உங்க ஒய்ஃபுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டீங்களோ அவங்கெல்லாம் இந்த சைடு வாங்க, ரைட் சைடு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அங்கே நின்றுட்டே இருக்காரு. நீ தான்ப்பா தைரியமான ஆளு, உன்னை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் சொன்னாரா, பேதுருவே நான் ஒய்ஃப் எந்த சைடு போகணுன்னு சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? அந்த மாதிரி தான் நிறைய பேர். ஒய்ஃபுங்கெல்லாம் ஓகே தான், கணவர்கள்லாம் ஓகே தான். ஆனால் கணவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கக்கூடாது, ஒய்ஃபுங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கக்கூடாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, கிறிஸ்துவுக்குள் தான் கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியணும். அம்மா அப்பாவுக்கு கூட கிறிஸ்துவுக்குள் தான் கீழ்ப்படியணும். கிறிஸ்துவுக்கு வெளியில ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம நோ. சாப்பாடு போடுறாலும் சரி நோ, என்னடாலும் சரி நோ நோ நோ, அவ்வளவுதான். அதுல நம்ம பயங்கர கடினமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் எல்லாரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், பெற்றோர்களை காட்டிலும், நம்முடைய பாச காட்டிலும், எல்லோரை காட்டிலும் பெரியவர் யார் அப்படின்னா இயேசு தான். ஹல்லேலூயா. அவர் தான் ஆண்டவர். நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு சுகம் கொடுப்பவர் மட்டுமல்ல, அவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திப்பவர் மட்டுமல்ல, அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர் என்பதை ஒரு நாளும் நம்ம மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு ஃபேன்ஸா இருக்காங்க, ரசிகர்களாக இருக்காங்க, அட்மையர் பண்றாங்க. இயேசுவை போல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இயேசுவை போல யாருமே இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். இல்லை அப்படின்னா நம்ம சொல்றது வந்து வேஸ்ட். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் பண்ணீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் நான் சோர்ந்து போயிருந்த போது, விசுவாசமே இல்லாத போது கூட எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கீங்க. அது உங்களுடைய கிருபையை காண்பிக்கிறது. அதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன். நினைச்சு பார்த்து